இங்க பொண்ணுமே ஒரு வழியா பயங்கரமா போராடி, இங்க வீட்ல நடந்த எந்த ஒரு தப்புக்கும் நான் காரணம் இல்ல. இதுக்கெல்லாம் காரணமானவங்கள நான் வெளியில அனுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இத கேட்டுட்டு இருக்கிற வீட்ல இருக்கவங்களும், "இங்க பாரு பொன்னி, இந்த மாரி இந்த வீட்ல தப்பு செஞ்சவங்கள நீ கண்டுபிடிச்சுட்டு தான். பட் அதுக்காக நீ இந்த வீட்ட விட்டு வெளியில போகணும்னு அவசியம் இல்ல." அப்படின்ற மாதிரி சக்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பொன்னியுமே, "நான் ஒண்ணும் மானங்கெட்டு போய் என்னாலலாம் இருக்க முடியாது. ஏன்னா என்னையும் எங்க அம்மாவையும் எவ்வளவு அவமானப்படுத்தி பேசுனீங்க. அதே நேரம் இந்த வீட்டுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு தான் நீங்க எப்பவுமே முதல் இடம் குடுத்தீங்க. இப்ப எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் நான் நல்லவளாகறதுல எந்த ஒரு பயனுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி அதை செஞ்சுட்டேன். இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லி அவங்களோட பெட்டி படுக்க பேக் எல்லாம் எடுக்கிறதுக்காக அவங்களுமே டைரக்டா மேல போறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சந்திரசேகருமே, "பொன்னி, தயவு செஞ்சு நாங்க சொல்றதை கேளுமா. இந்த மாதிரி அவசரப்பட்டு போகாத. நீ கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வேணும். நீங்க இருந்தே ஆகணும்." அப்படின்ற மாதிரி அவங்களுமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பொன்னியுமே, "மாமா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் சொன்னதை செஞ்சுட்டேன் மாமா. கண்டிப்பா இதுக்கு மேல என்னால சக்தி கூட சேர்ந்து வாழ முடியாது. சக்தியோட லைஃப் வந்து இதுக்கு மேல வேறபடியா அமைச்சுக்கிட்டு, ஆனா என்னால கடைசி வரைக்கும் அவர் கூட இருக்க முடியாது." அப்படின்ற மாதிரி பொன்னி சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க பேக் எடுக்க போயிடுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சந்திரசேகருக்கு இங்க ஜெயா மேல பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது. அந்த கோபத்திலே ஜெயாவை பார்த்து, "உனக்கு இப்போது புரியுதா பொன்னி எவ்வளவு நல்லவ, எந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்காக உழைச்சிருக்கா, எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இப்போது புரிஞ்சுக்கிறியா? இல்ல இப்பவும் நீ உன் மாப்பிள்ள தான் உனக்கு பெஸ்ட், இல்ல உன்னோட அண்ணன் பொண்ணு தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒண்ணுக்காகாத துரோகிகளை பாராட்டி பேச போறியா?" அப்படின்ற மாதிரி இங்க சந்திரசேகர் ஜெயாவை பார்த்து கேட்கறாங்க. இங்க ஜெயாக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. சொல்லப்போனா இவ்வளவு நாள் அவங்க பொன்னி மேல சுமத்தின எல்லா பழியுமே போய் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே நம்ம ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டோம், பொன்னிக்கு பயங்கரமான துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் சக்தியுமே எப்படியாவது இங்க பொன்னி இருக்க வைக்கிறதுக்காக அவங்க மாடிக்கு போனதுக்கு அப்புறம் பின்னாடியே போயிட்டு, "பொன்னி, நான் சொல்றது கேளு பொன்னி, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு நீ போக வேண்டாம், இந்த வீட்டுல இரு." அப்படின்ற மாதிரி அவங்களுமே எவ்வளவு பேசி பாக்குறாங்க. ஆனா பொன்னியுமே, "சக்தி, இந்த மாதிரி நீங்க என் மேல அன்பா தான் இருந்தீங்க. கடைசி கொஞ்ச நாளா நீங்க என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து என் மேல வந்து நீங்க நல்லாவே அன்பு காட்டினீங்க. அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்னால உங்க கூட சேர்ந்து வாழ முடியாது சக்தி. நான் ஆல்ரெடி வாக்கு கொடுத்துருக்கேன். நான் சொன்ன வாக்கை நான் காப்பாத்தியே தீருவேன். என்னால மறுபடியும் இங்க இருக்க முடியாது." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்க பொண்ணுமே தான் பேக் எடுத்துட்டு வெளியில வராங்க. ஆனா பொன்னி பேக் எடுத்துட்டு வந்த உடனே இங்க வீட்டுல இருக்க எல்லாருமே, "பொன்னி, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடாத." அப்படின்னு சொல்லி எல்லாரும் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க சிவானி பாப்பாவுமே, "அத்தை, ஏன் அத்தை என்னை விட்டுட்டு போறீங்க? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா?" அப்படின்ற மாதிரி சிவானி பாப்பாவும் கேட்கிறாங்க. ஆனா பொன்னியுமே, "இல்ல பாப்பா, நீ எல்லாம் எந்த தப்பு பண்ணல. ஆனா இந்த வீட்டுல இருந்தவங்க தான் என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க. என்ன மட்டும் இல்ல, எங்க அம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்கம்மா." அப்படின்ற மாதிரி இங்க பொன்னியுமே அவங்க அம்மாவோட போட்டோவை காட்டுறாங்க. "எங்க அம்மாவோட பேருக்கு ஒரு கெட்ட பேர் வராம பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு தானே. அதனால தான் எங்க அம்மா கிட்ட கொடுத்த வாக்குக்கு ஈக்குவலா நான் இந்த வீட்டுல எல்லா தப்பையும் நிரூபிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்லி எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணியிருந்தேன். அதுக்காக தான்மா நான் இந்த வீட்டை விட்டு போறேன்." அப்படின்னு சொல்லி சிவானி பாப்பாட்டையும் சொல்றாங்க. அப்போ வீட்டுல இருக்க எல்லாருமே, "இங்க பாரு, நீ இப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாதுமா. நீ எல்லாத்தையும் நிரூபிச்சுட்ட, ஓகே தான். பட் இருந்தாலும் நீ இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்பவே தப்பா இருக்குன்னு எல்லாரும் சொல்லி பாக்குறாங்க." ஆனா இது எதையுமே கேட்கிற மனப்பான்மை இந்த பக்கம் பொண்ணுகிட்ட இல்ல. அவங்களுமே பேக் எடுத்துட்டு வெளியில கிளம்பி போயிடுறாங்க. அப்ப சக்தியுமா அவங்க பின்னாடியே போயிட்டு, "பொன்னி, தயவு செஞ்சு என் பேச்ச கேளு, இந்த மாதிரி போகாது." அப்படின்ற மாதிரி நிறுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா பொன்னியுமே எதை பத்தியுமே கேட்காம இங்க கேட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இங்க ஜெயாக்கு பயங்கரமா வந்து ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். இவ்வளவு நாள நம்ம எல்லாருக்கும் நியாயமா இருக்கணும், நியாயமா இருக்கணும்னு சொல்லி இங்க பொன்னியை நம்ம ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டோம். எனக்கு பொன்னி அவங்க அம்மா மேல இருக்கிற கோபத்தை எல்லாத்தையுமே இங்க பொன்னி மேல நான் காட்டிட்டேன். எந்த தப்பு செய்யாத பொன்னியை நான் ரொம்பவே தண்டிச்சிட்டேன்னு சொல்லி அந்த வீட்டுல நடக்கிற விஷயங்கள் எதையுமே தாங்க முடியாம இங்க ஜெயாக்குமே பயங்கரமா நெஞ்சு வலி வர ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே இங்க வீட்டுல இருக்க எல்லாரும் பதறி போயிடுறாங்க. ஜெயாவுமே பேசவும் முடியாம, நகரவும் முடியாம இந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க சோஃபாலே சாஞ்சிடுறாங்க. அப்போ உடனே சக்தி, சண்முகம், சந்திரசேகர்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்க ஜெயாவை பக்கத்துல போயிட்டு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல பொன்னி வெளியில வரும்போது, "இங்க கண்மணி, அன்பு, இங்க பாருங்க, நீங்க எந்த வீட்லயும் போய் வெளியில போய் தனியெல்லாம் தங்க வேண்டாம். நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க." அப்படின்னு சொல்லி பொண்ணுகிட்ட கூப்பிடுறாங்க. ஆனா பொன்னியுமே, "இங்க பாருங்க, ஏற்கனவே உங்க வீட்டுல எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு. இப்ப நான் வர அங்க வந்து தங்குறேன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை." அப்படின்ற மாதிரி இங்க பொன்னி சொல்றாங்க. ஆனா கண்மணி இருந்துகிட்டு, "இங்க பாருங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா பிரச்சனையும் நாங்க சமாளிச்சுக்கிறோம். நீங்க தனியா இருக்கணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் பொன்னியை கூப்பிட்டுட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் இங்க ஜெயாக்கு இன்னுமே ரொம்ப நேரம் ஆகியுமே எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாததுனால இவங்க ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. உடனே இங்க ஜெயாவை தூக்கிக்கிட்டு இங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்னு சொல்லிட்டு இங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இப்ப ஜெயா பக்கத்துல இருக்க சந்திரசேகர்ட்டையுமே, "நான் தப்பு பண்ணிட்டேங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் ரொம்பவே மோசமானவ. நான் ரொம்பவே கடுமையா நடந்துகிட்டேன். பொன்னியை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கிற எல்லா விஷயமும் என் கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைச்சு நான் ரொம்பவே முட்டாள்தனமா இருந்துட்டேன். ஆனா எல்லாமே என் கண்ட்ரோல் மீறி எல்லாமே என்னோட பையனையும் என் குடும்பத்தையும் என் பொண்ணையும் அழிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு." அப்படின்ற மாதிரி இங்க ஜெயா பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சண்முகம் பக்கத்துல இருந்துட்டு, "அம்மா பேசாதீங்க, நீங்க சும்மா இருங்க. இப்போ உங்களுக்கு நெஞ்சு வலி வர வந்திருக்கு. இப்போ நீங்க அதை ரொம்பவே பேசக்கூடாது." அப்படின்ற மாதிரி இங்க ஜெயாவை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. ஆனா ஜெயாவுமே இங்க யார் பேசுறதையும் கேட்கற மாதிரி இல்ல. அவங்க பாட்டுல வளர்கிட்டே இருக்காங்க. அவங்க பண்ண தப்பை ஏத்துக்க முடியாம அதே நேரம் பொன்னி தனக்காக பண்ண நல்ல விஷயங்களை நினைச்சு பார்த்து நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நான் ஒரு துரோகி ஆயிட்டேன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் ஒரு பைத்திய மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல
இவங்க ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்திருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்ட உடனே இங்க வீட்ல இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. அதே நேரத்துல எங்க ஜெயாவோட மனசு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க யார்கிட்டயோ பேசணும்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க உடம்ப. நீங்க அவர் யாருன்னு கண்டுபிடிச்சு முதல்ல அவங்கள கூட்டிட்டு வாங்க, அவங்க கிட்ட பேச வைங்க. ஏன்னா இவங்களோட மனசு ஃபுல்லாவே அவங்க பேர் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பொன்னின்ற பேரை டாக்டருமே சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் தெளிவா புரியுது. இங்க பொன்னியோட விஷயத்தை நினைச்சு நினைச்சு இங்க ஜெயா கிட்டத்தட்ட ஒரு அரை பைத்தியமாவே ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க உடல்நிலையில கேர் பண்ணிக்காம ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டுட்டு இவங்களுமே எதை பத்தி யோசிக்காம சண்முகம், சக்தி, சந்திரசேகர் இவங்க எல்லாம் சேர்ந்து இங்க பொன்னியை கூப்பிடுறதுக்காக இங்க கண்மணி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதே நேரத்துல பிரீத்தியுமே, சக்தி நானும் உங்க கூட வரணும்னு நினைக்கிறேன், ஏன்னா பொன்னி கண்டிப்பா இந்த விஷயத்துல என்னையும் எதிர்பார்ப்பா, நாங்க அவட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இங்க பிரீத்தியுமே சக்தி கிட்ட கேக்குறாங்க. உடனே சக்தியுமே சரி வா பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிட்டு இங்க பொன்னி கூப்பிடுறதுக்காக போறாங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க கண்மணி அன்பும் சேர்ந்துக்கிட்டு பொன்னியை அவங்க வீட்டுல அறிமுகப்படுத்திட்டு அப்புறம் பொன்னிக்கான ரூமுக்கு போக சொல்றாங்க. ஆனா அதே நேரம் இங்க பொன்னி அந்த வீட்டுக்குள்ள 2 அடி கூட எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. அந்த கேப்ல கரெக்டா எங்க சக்தியோட கார் இங்க கண்மணி வீட்டு முன்னாடி நிக்குது. இதை பார்த்துட்டு இங்க அன்புமே என்னாச்சு சக்தி வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா இங்க பொன்னியுமே திரும்பி பார்த்து இவங்க என்ன கன்வின்ஸ் பண்ண தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அலட்சியமா, இல்ல அவங்க வந்தாலும் சொல்லி அனுப்பிடுங்க, எனக்கு அவங்கள பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிருங்கன்ற மாதிரி இங்க அன்பு கிட்ட சொல்லிட்டு பொன்னியுமே உள்ள போறாங்க. ஆனா அங்க வந்த சக்தியுமே, பொன்னி அம்மாக்கு உடம்பு சரியில்லை, தயவு செஞ்சு வா, அம்மா உன்னை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹாஸ்பிட்டல்ல துடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு இங்க சக்தியுமே சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பொன்னிக்கு என்ன நினைச்சாங்களோ தெரியல, ஒரு நிமிஷம் அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்கிறதே மறந்துட்டு எங்க இருக்காங்க அத்தை, நான் அத்தையை பார்க்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த பக்கம் கார்ல ஏறி இங்க டைரக்டா ஜெயாவை பார்க்க வராங்க. அதே நேரத்துல வந்துட்டு இருக்க வழியில என்னாச்சு அத்தைக்கு, என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சண்முகத்தை கேட்கிறாங்க. அப்ப சண்முகமும் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவருமே சொல்றாரு. இது கேட்டோன்னு இங்க பொன்னியுமே அப்ப இதுக்கும் நான் தான் காரணம் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இங்க பொன்னி பக்கத்துல உட்காந்துருக்க பிரீத்தியுமே இங்க பொன்னியோட கையை பிடிச்சிட்டு, என்ன மன்னிச்சிரு பொன்னி, சொல்ல போனா உனக்காக, உன்னை எதிர்க்கிறதுக்காக நான் நிறைய விஷயங்களை உனக்கு எதிராக நான் பண்ணியிருக்கேன், உனக்கும் நிறைய துரோகங்கள் பண்ணியிருக்கேன். ஆனா நீ கடைசி வரைக்கும் எனக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணாம ரொம்பவே உண்மையா இருந்திருக்க. இதுக்காகவே சக்தி கண்டிப்பா உன் கூட தான் இருக்கணும், எனக்கு இனிமேல் சக்தி வேணவே வேணாம், நீ தயவு செஞ்சு சக்தியோட சேர்ந்து வாழ பாரு பொன்னி அப்படின்ற மாதிரி பிரீத்தியுமே பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பொன்னியுமே இந்த பக்கம் கண்ணாடி விளையா சக்தியோட முகத்தை பாக்குறாங்க. பட் இருந்தாலும் அதை பெருசா எடுத்துக்காம இப்ப முதல்ல போய் நம்ம ஜெயாத்தையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுமே உள்ள கூட்டிட்டு போறாங்க. இங்க கரெக்டா உள்ள போன பொன்னியுமே, அத்தா உங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பொன்னியை பார்த்த ஜெயாவுமே, என்ன மன்னிச்சிரு பொன்னி, சொல்ல போனா உனக்கு நான் நிறைய துரோகம் பண்ணிட்டேன், என்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்திருக்கேன். ஏன்னா உங்க அம்மா மேல இருந்த கோபத்தை தான் உன் முன்னாடி காட்ட முடியாம உன் மேல காட்டியிருக்கேன். ஆனா இடையில உன்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, என் மரமண்டைக்கு உன்னை பத்தி ஒரு நல்ல எண்ணங்கள் எதுவுமே புரிய வராம மத்தவங்க சொல்றதை கேட்டு கேட்டு உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். எப்படியாவது நீ என் கூட பேசலாலும் பரவாயில்ல பொன்னி, நீ என்னை மன்னிக்கலாலும் பரவாயில்ல, ஆனா எங்க வீட்டை விட்டு மட்டும் போயிடாத. நீ வீட்டை விட்டு போயிட்ட அப்படின்னா கண்டிப்பா என்னால அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. ஏன்னா எங்க வீட்டுக்குள்ள இருந்த ஒரே ஒரு உண்மையான அல்லாத நீ மட்டும்தான். அதனால உன்னை நான் இழக்க விரும்பல. நீ என் வீட்டை விட்டு போயிட்டேன்னா நானும் என்னோட வீட்டுக்கு போக மாட்டேன் பொன்னி, நான் அவங்க கூட வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க ஜெயா பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க பொன்னிக்குமே என்ன பேசுறதுனே தெரியாம அவங்களுமே விழிப்பிதிங்க போய் இங்க ஜெயாவே பார்த்துட்டு இருக்காங்க.